வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா PMAY திட்டம், அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் ஒரு புதிய வசதி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன வசதி, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PMAY எனப்படும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் முதல் கட்டத்தில் தமிழகத்தில் 6.80 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டதில் 5.99 லட்சம் வீடுகளின் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இரண்டாம் கட்ட பயனாளிகளை தேர்வு செய்வது உள்ளிட்ட நடைமுறைகளை மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளன. இதனால் பயனாளிகளுக்கான தகுதி விவரங்களை பொதுமக்கள் அறிந்து உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டமானது கடந்த 2012 துவக்கப்பட்டது. கிராமப்புற மக்களின் வாழ்க்கை சூழலை அடியோடு மாற்றக்கூடிய உறுதியான வீடுகளை அவர்களுக்கு கட்டித்தருவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். நகர்ப்புற பகுதிகளில் ஏழை மக்களுக்கு மாநில அரசுடன் சேர்ந்து வீடு கட்டி கொடுப்பது, நிலம் வைத்துள்ள மக்கள் வீடு கட்ட மானியம் வழங்குவது, வங்கி கடனில் வீடு வாங்குவோருக்கு வட்டியில் மானியம் வழங்குவது என 3 பிரிவுகளாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின்படி வீடு கட்டுவதற்கு பயனாளிகளுக்கு மானியம் தரப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வட்டி விகிதம் குறைவு, வருமானத்திற்கு ஏற்ப மானியம் மாறுபடும். வீட்டின் அளவுக்கேற்ப இந்த மானிய தொகை வழங்கப்படுகிறது. கடனை திருப்பி செலுத்த 20 ஆண்டுகள் அவகாசம் தரப்படுகிறது. வீடுகளில் பாத்ரூம் வசதி, கரண்ட் வசதி, குடிநீர் வசதி, LPG சிலிண்டர் வசதிகள் உள்ளன. வீடுகளை வேகமாக கட்டி முடிப்பதுடன் குறிப்பிட்ட நேரத்தில் ஒதுக்கீடுகளை தருவது, நேரடி ஆய்வுகள், நிதியை விடுவிப்பது போன்றவை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் சிறப்பம்சமாகும். நகர்ப்புற, கிராமப்புறம் என்று 2 பிரிவுகள் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் பிரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 75% SC ST அல்லது சிறுபான்மை மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் PMAY எனப்படும் இந்த பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் வீடு பெற விரும்பும் பயனாளிகளுக்கான தகுதி விவரங்களை இணையதளத்தில் அறிந்து கொள்ள புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ள தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது இத்திட்டத்திற்கான அவகாசம் முடிந்த நிலையில் இரண்டாம் கட்டம் 2024 துவக்கப்பட்டது. இதில் பயனாளிகளை தேர்வு செய்வது உள்ளிட்ட நடைமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதால் பயனாளிகளுக்கான தகுதி விவரங்களை பொதுமக்கள் அறிந்து உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க ஆன்லைன் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தில் பொதுமக்கள் எவ்வாறு பயன்பெறலாம் என்ற தகவலை எளிதாக பெறலாம். உள்ளாட்சி அமைப்பு அல்லது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு செல்லாமல் ஆன்லைனிலேயே பொதுமக்கள் நேரடியாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இணையதளத்தில் தங்கள் தகுதி நிலையை அறிந்து அதன் அடிப்படையில் உரிய ஆவணங்களை பதிவேற்றவும் செய்யலாம். தகுதியான விண்ணப்பம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் உரிய பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனால் பொதுமக்கள் அலைச்சல் இல்லாமல் எளிதாக வீடு பெற வழி ஏற்படும். இந்த வெப்சைட் அட்ரஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் அட்ரஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ் தான். இதை நோட் பண்ணிவிட்டு இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.